அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய இந்த வேலை, இந்த அமர்வு இருக்க, இது அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யக்கூடிய அமர்வு. இங்க இஸ்லாத்தை பத்தியும் இறைவனை பத்தியும் இறை தூதரை பத்தியும் பேசப்படுகிறது. அந்த இடம் என்னது, மிக சிறந்த இடம், மிக மிக சிறந்த இடம். அந்த அமர்வை நான் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்த நான் நல்ல ஒரு கிருபியில எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. இஸ்லாம் கிடைச்சது எப்படிங்கிறது அடுத்த அமர்வில் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு எனக்கு இஸ்லாம் கிடைச்சதை விட வேற சிறந்த சந்தோஷம் உலகத்துல எதுவும் கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஏ முஸ்லிம். நான் எனக்கு இந்த தகுதியே போதும் இந்த உலகத்துல. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள். நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிழையில்லா புத்தகம் திருக்குர்ஆன். பிழையில்லா, நோ மிஸ்டேக் திஸ் புக். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ذَلِكَ الْكِتَابُ லா ரைப ஃபீஹ். நோ மிஸ்டேக் திஸ் புக். சந்தேகம் இல்லாத பிழையில்லா புத்தகம் குர்ஆன். அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது 2வது சந்தோஷம். 3வது சந்தோஷம் என்ன தெரியுங்களா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த சராசரத்துக்கும் உலகத்துக்கும் இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவர் எனக்கு தூதராக கிடைச்சது. அவர் எனக்கு தூதராக கிடைத்தது. இந்த 3 சந்தோஷம் தான் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியை கொடுக்குது. அல்லாஹ் தஆலாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல போறேன். ஆனா உங்களுக்கு பிறப்பாலே கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பை பர்த் முஸ்லிம். நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையில உங்க தகப்பனாரும் தாயாரும் இஸ்லாம்ல இருந்து நீங்க இஸ்லாத்தை பிறந்திருக்கீங்க. அதுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியே ஆகணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியே ஆகணும். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் திரும்பவும் புகழ்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இஸ்லாத்தை, இந்த புனித மார்க்கத்தை, இந்த பிழையில்லா மனிதர் இறை தூதர் முகமது நபியை, இந்த புனித குர்ஆனை நம்ம பின்பற்றதோட நிக்காம அதை பிறருக்கு சொல்லணும். பிறருக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யார் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு அந்த இஸ்லாத்தையும் அந்த செய்திகளையும் பிறருக்கு சொல்றாங்களா இல்லையா, அவர் தான் உலகத்தில் மிக அழகானவர், மிக வெரி வெரி குட் பர்சன், மிக சிறந்த மனிதன் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் யார் பேசுறா? குர்ஆன் வழியா அல்லாஹ் பேசுறான். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த குர்ஆனையும் இந்த இறை தூதரையும் அந்த அல்லாஹையும் இந்த மக்களுக்கு சொல்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாமே வியாபாரம் செய்யறோம், எல்லாமே கடை செய்யறோம், எல்லாமே தொழில் பண்றோம், எல்லா கடையும் வியாபாரம் பண்றோம், எல்லா தொழிலுக்கும் ஒரு போர்டு வைக்கிறோம். நம்ம செய்யற எல்லா பிசினஸுக்கும் ஒரு விளம்பர பலகை வைக்கிறோமா இல்லையா? யாராவது ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போர்டு வைக்க சொல்லுங்க. திருச்சி ரோட்லயோ இன்னும் பெரிய பெரிய நகரங்கள் ரோடுகளுக்கு போகுதா இல்லையா? நான் ஒரு மாசம் 10,000 கட்டுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு போர்டு வைக்க சொல்லுங்க. அதுதான் உலகத்தில் சிறந்த வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்திலே சிறந்த வார்த்தை. யாசீன் நம்ம படிக்கிறோம் குர்ஆன்ல 36 சாப்டர். அது யாராவது படிச்சிருக்கீங்களா? சூரத்துல் யாசீன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஐ ஆல்சோ, நானும் நிறைய படிச்சிருக்கேன். யாசீன்ல அல்லாஹ்வுக்கு இந்த இஸ்லாத்தை பரப்புரை செய்யறதை பத்தியும் தவா பண்றதை பத்தியும் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பதிவு பண்றான். மாறாக இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் அங்க பதிவு பண்றான். இந்த குர்ஆனை எங்க வாசிக்கணும், இந்த குர்ஆனை எங்க ஓதணும் நல்லா சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை பார்ப்போம். ஒரு கிராமத்துல 2 நபிமார்கள் வர்றாங்க.
அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்களும் இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாஹ் ஏற்றுக்குவாங்க, நாளைக்கு சொர்க்கம் நிறைய இருக்கு, நம்மள நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தியும் அல்லாஹை பத்தியும் அழைக்கிறாங்க மக்கள். அவங்க அந்த ஊர்க்காரங்க யாரும் ஏத்துக்கல. இவங்க மேல சண்டை போடுறாங்க, இவங்களை விரட்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த சமயத்துல அந்த ஊர்ல கடைசியில வந்து ஓடி வர ஒரு மனிதர் வேகமா வந்து சொல்றாரு, இந்த 2 பேர் இருக்காங்களா இல்லையா, இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தானே தொழுவு சொல்றாங்க, அல்லாஹ் தானே வணங்க சொல்றாங்க, உங்களுக்கு காசு கேட்டாங்களா, கூலி கேட்டாங்களா அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்ல, அந்த ஊர்க்காரங்க அந்த 3வது மனிதரை வெட்டி கொன்றுறாங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்கணும், அந்த இறந்த மனிதருடைய ஆத்மா குர்ஆன்ல பேசுறான், அல்லாஹ் பேச வச்சிருக்கான். அந்த ஆத்மா கேட்குது, ஏன் அல்லாஹ், நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சொர்க்கத்துல இருக்கிறேன், நான் மிக உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறேன், இந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு அந்த ஆத்மா வந்து அல்லாஹ்ட்ட கேட்குது. அல்லாஹ் என்ன பண்ணா, உன் செய்தியை இந்த உலகம் அழியிற வரைக்கும் நான் குர்ஆன்ல பதிவு பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கு அந்த குர்ஆன்ல செய்தி இருக்கு. இன்னைக்கு இருந்து குர்ஆன்ல செய்தி இருக்கா இல்லையா? 2 நபிமார்கள் வர்றாரு, திருப்பி ஒருத்தர் வர்றாங்க, அந்த ஊர்க்காரர் வர்றாரு, அவர் கொல்லப்படுறாரு. அவர் கொன்ற பிறகு அந்த ஆத்மா சொல்லுது, நான் சொர்க்கத்துல இருக்கேன், மிக உயர்ந்த இடத்துல இருக்கேன், இந்த அந்தஸ்து கொடுத்த இறைவா இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கும்போது இறைவன் சொல்றான், நான் அந்த செய்தியை குர்ஆன்ல பதிவு பண்றேன், இந்த உலக மக்கள் பூரா ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓதுறோம், நீ ஓதிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு முறையாவது தமிழ்ல படிச்சிருப்போம், இந்த செய்தியை நேசிச்சிருப்போமா, இந்த செய்தியை நம்ம ஆலோசனை செஞ்சிருப்போமா? ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்துக்காக சகிதாகப்பட்ட முதல் இடம் எங்க போறாரு? நம்ம நோக்கம் என்ன? முஸ்லிமுடைய அதிகபட்ச நோக்கம் என்ன? சொர்க்கம் தான். அதுக்கு அழகான ஒரு வழி என்னது? இஸ்லாத்தை பிறருக்கு சொல்றது. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நோகாம நோம்பி கும்பிடுறது அதான் தாவா. ஏன்? அழகா சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அப்படி ஒரு சொல்லு, அந்த வார்த்தை அந்த மனிதரால் ஏற்கப்பட்டு அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஈமான் கொடுத்துட்டா அவர் எங்க போவாரு? அவருக்கு என்ன அந்தஸ்து கிடைக்குது? சொன்னவருக்கும் அந்தஸ்து கிடைக்குது, சொன்னவருக்கும் அந்தஸ்து கிடைக்குதா இல்லையா? இப்ப நான் ஒரு ஆளுக்கு தாவா செஞ்சு அல்லாஹ் ஒரு கிருபையில அல்லாஹ் அவருக்கு ஈமான் கொடுத்துட்டா, அல்லாஹ் எனக்கு பெரிய விலையில்லா சொர்க்கத்தை கொடுக்குறான். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதருக்கும் அதே கணக்கு தான். இப்படி நோகாம நோம்பி கும்பிடக்கூடிய ஒரு பெரிய வெகுமதியான சொர்க்கத்தை அடையக்கூடிய வார்த்தையான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏன் நம்ம பிறருக்கு சொல்றது இல்லை? அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கல? இன்னைக்கு நம்ம கடை விளம்பரம் பண்றோம், செல்போன் விளம்பரம் பண்றோம், நம்ம டிகிரியை பக்கத்துல போட்டுக்கிறோம், வக்கீலுங்கிற பக்கத்துல போட்டுக்கிறோம், நம்ம பெரிய பெரிய வியாபாரத்துல நுணுக்கமா போர்டு வைக்கிறோமா இல்லையா? யாராவது ஒரு மனுஷனை சந்திச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, படைத்தவனை வணங்குங்க, படைப்புகளை வணங்காதீங்க, நாளைக்கு நம்ம இறந்த ஒரு சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ்வை வணங்கணுங்கிற ஒரு சின்ன செய்தியை, அழகான ஒரு செய்தியை, உயர்ந்த செய்தியை சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. நம்ம என்ன சொன்ன போறோம்? நம்ம என்ன சாதிக்க போறோம்? நம்ம என்ன எங்க ஜெயிக்க போறோம்? உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. பிரவுன் ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னர், கொடுங்கோல் மட்டும் இல்ல மன்னர். அவங்க மனைவி கேட்கறாங்க, எல்லார்ட்ட கேட்கறாங்க. அந்த அம்மா ஆல்ரெடி பெரிய செல்வந்தருடைய மனைவி, பெரிய இப்படி ஒரு சொடக்கு போட்ட போது எல்லாம் வந்துடும். அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் பிரவுனுடைய மனைவி கேட்கறாங்க, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை வீடு கொடு. எங்க கேட்டாங்க? நம்ம கேட்கலாங்க சார், இவரு நம்மளாம் கேட்க, நம்மளாம் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருக்கோம், நமக்கு தேவை இருக்கு. பிரவுனுடைய மனைவி அல்லாஹ்ட்ட சொர்க்கத்துல வீடு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ்? எவ்வளவு ஆர்வம் இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு தேடல் இருக்கும். அப்ப அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்பி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பிரவுனுடைய மனைவி சொர்க்கத்துல பெரிய பெரிய மாட மாளிகைகளை, கோடான கோடி வேலைக்காரங்க, கோடான கோடி சொத்துக்கள் நிறைந்த ஒரு பிரவுனுடைய மனைவி கேட்கறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல வீடு கொடுங்கன்னு. இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா? சென்னையில வீடு கொடுங்க, பாம்பேல வீடு கொடுங்க, கரும்புகள்ல கொடுங்க, கோட்டமேல கொடுங்க, இன்னும் ஒரு இடங்கள் தான் வீடு கேட்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? நிலையற்றது. குல்லு மண் அலையா ஃபான்,
இந்த உலகம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் சுக்கு சுக்கா தூள் தூளா போய் அப்பேற்பட்ட பூமியில வசிக்கக்கூடிய நாம், நிரந்தரமான சொர்க்கத்தை விரும்பக்கூடிய நாம், நிரந்தரமான சொர்க்கம் உண்மை உறுதி இருக்குன்னு எண்ணக்கூடிய நாம், ஏன் இந்த சொர்க்கத்துக்காக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறருக்கு சொல்லக்கூடாது? அதுக்கு ஏன் ஆர்வம் செலுத்துறது இல்லை? இது விட வேற என்ன வேலை? ஒத்த ஆளுங்க இறை தூதர் முகமது நபி, ஒத்த ஆள் 40 வயசுல இஸ்லாத்துக்கு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு களப்பணி செய்யறாரு. யோசிச்சு பாருங்க, களப்பணி செய்யறாருங்க. ஒரே ஒரு ஆள். அடுத்த நாள் அவங்க நண்பர் வர்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அடுத்த நாள் அவர் 70 பேருக்கு இஸ்லாத்தை சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம 40 வயசு 50 வயசு கடந்துட்டுமே, ஜிக்கெல்லாம் 70 வயசு ஆயிருக்கும். வாழ்நாள் ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை சொல்லி பழம், ஒரு ஆளுக்கு இஸ்லாம் சொல்ல வேண்டாமா? அப்ப நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதுமா? இன்ன பிற ஆத்மாக்கள், இன்ன பிற மனிதர்கள், இன்ன பிற சொந்தங்கள், இன்ன பிற முஸ்லீம் அல்லாத மக்கள் சொர்க்கத்துக்கு வரக்கூடாதா? 1008 முயற்சி பண்றோமா இல்லையாங்க? 1008 முயற்சி பண்றோம். ஆனா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போனா, நம்ம வீட்டுக்கு, நம்ம முஸ்லிம்கள் வீட்டுக்கு 5 நபர் வர்றாங்க டெய்லி. எத்தனை பேர் வர்றாங்க? 5 பேர் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காய்கறிக்காரர் வருவார், 2வது ஒரு போஸ்ட்மேன் வருவார், 3வது ஒரு பால்காரர் வருவார், 4வது கேஸ்காரர் வருவார், 5வதாக நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்ணாக ஒரு பெண் வருவாங்க. இப்படி 5 நபர்கள் நம்ம கூட வர்றாங்க, டெய்லி பழகுறாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்ல வேண்டாமா? அவங்கள்ட்ட ஒரு ஆளை செலக்ஷன் பண்ண வேண்டாமா? அவங்க ஒரு குடும்பத்துக்கு சொல்லக்கூடாதா? நீங்க தேடி போறது 2வது விஷயங்க. அல்லாஹ் உங்களை தேடி வர வச்சிருக்கானே, உங்க கூட இருக்கிறாங்களே, உங்க கூட தொடர்பு வச்சிருக்காங்களே, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு கால சூழல, ஏங்க இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கோங்க, படைத்தவனை வணங்குங்கள், படைப்புகளை வணங்காதீர்கள் சொல்லி நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? அது ஏன் அதை யோசிக்கிறோம்? அது ஏன் சொல்றது இல்லை? அப்ப யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த சம்பவத்தை சொல்றான். அந்த நபிமார்கள் வர்றாங்க, அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, அந்த ஊருக்காரங்க ஏத்துக்கல. கடைக்கோடி மனிதர் வர்றாரு, அவரு உண்மைப்படுத்துறாரு, உண்மைப்படுத்தப்பட்ட அவரை கொல்லப்படுறாரு. அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கும்? சொர்க்கத்துக்கு போகணும், இறைவனை சந்திக்கணும், இறை தூதர்களை சந்திக்கணும், சகாபாக்களை சந்திக்கணும். அந்த நிலையில்லா வாழ்க்கைக்கு ஓடி ஆடி சந்தோஷப்பட வேண்டாமா? அதுக்கான என்ன ரிசல்ட்? நம்ம என்ன தேடி இருக்கோம்? அதுக்காக என்ன முயற்சி பண்ணியிருக்கோம்? உங்க ஊர்லங்க, அதே ஊர்ல தம்பி சொல்றாரு, 20க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வர்றது வராது அல்லாட்டு இருக்குங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். அது என்ன ஈடு கொடுக்க முடியும்? என்னத்தை நீ சொல்லி திருப்திப்படுத்துங்க? இஸ்லாத்துக்கு வராதவனுக்கு நீ 1000 காரணம் சொல்லு. சந்திக்கல, பேசல, அவரு எனக்கு அவர் புரியல, அவர் ஏத்துக்கல, அவர் ஏதோ பல இயக்கங்கள் இருக்காருன்னு சொல்ல முடியும். இஸ்லாத்துக்கு இருக்கிறவங்க போறான்ல, அது இருக்கிற பெண்கள் போறாங்களா இல்லையா? இதுக்கு என்ன 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 சொல்லி, இதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு போய் ஒரு குடும்பத்தை சந்திச்சோம். அந்த பையனுக்கும் சரியான வயசு இல்லை, பிள்ளைக்கும் சரியான வயசு இல்லை, ஏதோ காதல், ஏதோ மோகத்துல ஓடிட்டாங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சைத்தானும் அல்லாவும் பேசிக்கொள்கிறாங்க, சைத்தானும் அல்லாவும் பேசிக்கொள்றாங்க. அப்ப சைத்தான் சொல்றான், அல்லாட்ட சில சான்ஸ் கேட்கறான், யாரெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அல்ல சொல்ல, நான் சிலரை வழிகெடுப்பேன், நான் சிலரை வழிகெடுப்பேன், அவர்கள் தங்கள் உள்ள இச்சைப்படி செயலாற்றுவார்கள். அல்லாஹ் உடனே சொல்றான், என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உறுதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீம் வழிகெடுக்க முடியாதுன்னு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டி உள்ள முஸ்லீமாக நம்ம ஏன் ஆகக்கூடாது? ஏன் நம்ம தயாரிக்க கூடாது? நம்ம ஏன் செயல்படுத்தக்கூடாது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது கஷ்டமா உங்களுக்கு? நீங்க சிரமப்படுறீங்களா? ஏன்னா நாங்க ஒரு காலத்துல ஆரம்பத்துல நம்ம உருவம் இல்லா இறைவனை சிலைகளை உருவங்களை வணங்குறது கஷ்டப்பட்டோமாங்க. நெருப்பை விரிச்சு நெருப்புல ஓடணும், தீசட்டி தூக்கணும், ராடை குத்திட்டு ஆடணும், காவடி தூக்கணும், செருப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தணும், அங்க ஜாதி வாரி எங்களை பிரிச்சு வச்சு சிரமப்படுத்துவோம். இவ்வளவு கஷ்டத்தை இடையில நாங்க உறுதியாத்தானே இருந்தோம். இங்க ஃபேனை போட்டு கக்கூஸ் பாத்ரூம் கட்டி பாத்ரூம் வச்சு ஃபேனை போட்டு அஜர்த்து வச்சு மொய்தினாரை வச்சு சகல வசதியும் செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசல்களுக்கு சராசரியா யாரும் ஏன் போறது இல்லை? எங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த பள்ளிவாசல்ல போறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா பள்ளிவாசலும் ஏசி, எல்லா பள்ளிவாசலும் இமாம் மாஹிதீன் பள்ளிவாசல்ல மிக சிறப்பா இருக்கு. ஆனா நம்ம எப்ப போறோம்? எப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆனா அவர் என்ன செஞ்சாங்க? தன்னை வருத்தி கொண்டாரு, தன்னை வருத்தி கொண்டார்கள் சார். முழுக்க வருத்தி கொண்டுதான் அவங்களுடைய
அல்லாவே சொல்றாங்க, அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்லாம் பிறருக்கு, இஸ்லாம் இந்த மனிதர்களுக்கு இலகுவான, நெருக்கடி இல்லை. இப்படி நெருக்கடி இல்லாத இலகுவான மார்க்கத்தை பிறருக்கு சொல்றதுக்கு நமக்கு ஏன் மனசு வரல? நமக்கு ஏன் அது தெரியல? நபிமார்கள் நிறைய வந்தாங்கன்னு படிக்கிறோம். 1,00,000க்கு மேல நபிமார்கள் வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு. அவங்க என்ன வந்து சாப்பிட்டு தூங்கிட்டா போனாங்க? கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். லா இலாஹா இல்லல்லாஹ் எவர் சொல்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போனாங்களா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய முதல் பயணம் மக்காவில இருந்து மதீனா போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சஹாபியை அனுப்புறாரு. அவர் யார் சொல்லுங்க அப்போ? உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணு தெரியாது, பிளைண்டு. கண்ணு தெரியாத பிளைண்டுங்க. கண்ணு தெரியாத ஒரு நபி பெரிய ஒரு சஹாபி உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா தான் மதீனாவுல போய் ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, நபியே நீங்க வந்தா வாங்க, இங்க சமூகம் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கண்ணு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்ணு தெரிஞ்ச நம்ம என்னங்க பண்றோம்? 3 விஷயம் செய்தால் நன்மை, 3 விஷயம் பார்த்தால் நன்மை. உங்களுக்கு தெரியும் எல்லாம். 3 விஷயங்கள் பார்த்தாலே போதும். 1, காபத்துல்லாஹ், முதல் பள்ளிவாசல், உலகத்தின் மையப்பகுதியில் உள்ள முதல் பள்ளிவாசல் காபத்துல்லாஹ் பார்த்தா நன்மை. 2வது, இந்த மிக பிழையில்லா புத்தகம் இந்த திருக்குறானை பார்த்தா நன்மை. 3வது, நம் தாய் தந்தையர்களை மகிழ்ச்சியாக வச்சு பார்த்தா நன்மை. இதுல நம்ம 3 விஷயத்துல நம்ம எதுல பர்ஃபெக்டா இருக்கிறோமா? அல்லது அது எதுக்கு சிரமத்தை கொடுக்குதா ஏதாச்சும் ஒண்ணு? என்னுடைய ஆதங்கம், என்னுடைய பிரச்சனைகள் என்னவென்றால், இஸ்லாமிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நேர்மாறாக இருக்கு. என்னுடைய அழைப்பு பணி செய்யும் பொழுதும், என்னுடைய தாவா பணியிலும் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய இஸ்லாமிய செய்திகள் அழகா இருக்கு, சிறப்பா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, அழகா சொல்றீங்க, சரியான மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனால் இந்த மக்கள், உங்களுடைய உறவுகள், இந்த இஸ்லாமியர்கள் அதை சரியாக பின்பற்றுவதில்லைன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? அப்ப எனக்கு எங்க எதிரி யாரு? எனக்கு எதிரி எங்க இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். மணச்சநல்லூர் அழகான கிராமம். 70% இஸ்லாம் அல்லாதவர்களும் 20% முஸ்லீம் இருக்குங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப அந்நியமா பழகிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கமா பழகிட்டு. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு உண்மையான இறைவன் யாருன்னு கத்துக்கணும். உண்மையான இறைவன் யாருன்னு அது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத நீங்க எங்க சொல்றணும், எப்படி சொல்லணும், எப்படி எல்லாம் சொல்லலாங்க சொல்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்மகிட்ட தேடுதல் கிடையாது. நம்ம இன்னைக்கு நிறைய செல்போன் வாங்குறோம், இவ்வளவு பெரிய வீடு கட்டுறோம், இவ்வளவு வண்டி வாங்குறோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, இந்த இஸ்லாமிய செய்தியை, இந்த வெற்றி வசனத்தை, சொர்க்கத்தின் திறவுகோலான அந்த வார்த்தையை சொல்வதற்கு யோசி. நமக்கே தெரியல, நமக்கு தெரியல. படிக்கணும். அல்லாஹ் தஆலா முதல் வசனம் குர்ஆன்ல இறங்குறானா, என்ன அல்லாஹ் சொல்றான்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி, டு ரீட் கண்டினியூலி, டு ரீட் டெய்லி. தினமும் வாசிங்க, டெய்லியும் படிங்க. திருக்குரானுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? யாராவது சொல்லுங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திருக்குரான்? நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, திருக்குரான் திருக்குரான், இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் என்றால் தினமும் வாசிங்கன்னு அர்த்தம், டெய்லியும் படிங்கன்னு அர்த்தம். 70-80 கருத்து இருக்கு. அதுல ஒரு கருத்து என்ன கருத்து? டு ரீட் டெய்லி, டு ரீட் கண்டினியூலி. நம்ம எங்க படிக்கிறோம், எங்க வாசிக்கிறோம், எங்க புரியுற மாதிரி படிக்கிறோம்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்ன இது இல்ல? குர்ஆன் சொல்லாத தகவல் எங்க காட்டுங்க பார்ப்போம். இது விஷயத்துல எனக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன குழந்தையில இருந்து அந்த குழந்தை முதுமையாகி மரணிக்கும் வரைக்கும் சகலமும் குர்ஆன்ல இருக்கு. நான் ஆடி போயிட்டேன். குர்ஆனை படிச்சு 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 படிக்கிறப்பெல்லாம் புது புது கருத்து வரும், படிக்கும் போதெல்லாம் புது புது செய்தி வரும். அப்படி என்னால தலை சுத்திடும். சில வசனங்கள் படிக்கும்போது, சில விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஆடி போயிடும். அப்ப நம்மகிட்ட எந்த அளவுக்கு ஈமான் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு குர்ஆன் தொடர்பு வச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு இறை தூதர் மேல அன்பு வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம். இன்னைக்கு இறை தூதர் மேல அன்பு இல்ல, குர்ஆன் மீது அன்பு கிடையாது, சஹாபாக்கள் மீது அன்பு கிடையாது. சொல்லுங்க. இன்னைக்கு
மாறான கொள்கை, மாறான கலாச்சாரத்துல நம்ம மூழ்கி இருக்கோமா இல்லையா? நான் இஸ்லாத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு பெரிய மாற்றம் எங்கிட்ட இருக்குன்னா, நான் என்னுடைய பழைய கலாச்சாரத்தை சுத்தமா மறந்துட்டேன். எனக்கு தெரியாது. ஓசு வாங்குறது எனக்கு தெரியாது, கடன் வாங்குறது எனக்கு தெரியாது, திருடுறது எனக்கு தெரியாது, வட்டி வாங்குறது தெரியாது. இதெல்லாம் இஸ்லாம் கத்துக் கொடுக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட உன்னத மார்க்கம் இந்த குர்ஆனை, இந்த செய்தியை நம்ம ஏன் உள்வாங்கிறதுக்கு யோசிக்கிறோம்? அல்லது ஏன் பிறகு சொல்றதுக்கு யோசிக்கிறோம்? சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிழையை நம்மளே கையில் வச்சுக்கிறோம். ஐயோ அவங்க காஃபிர், இவங்கள என்ன யார் சொன்னா காஃபிர்? நீங்க இஸ்லாத்தை சொல்லி நீங்க புரிய வச்ச பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் தான் காஃபிர். உண்மையா பொய்யா? நம்ம இஸ்லாத்தை சொல்லணும், நபியை சொல்லணும், குர்ஆனை சொல்லணும், அல்லாஹ்வை சொல்லணும். இதெல்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க யார் மறுக்கிறார்கள்? அவர்கள் யாரு? அவர்கள் தான். மீதியெல்லாம் யாரு? ஜாஹிலியா என்ற அறியாமை சமூகம். ஒரு அறியாமை சமூகத்தில் நம்ம எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்? எத்தனை பாடங்கள் நபிகள் வாழ்க்கை வரலாறுல ஒரு பாட்டி குப்பை கொட்டலையா? தொழுகும் போது பெரிய அந்த ஒட்டகத்தினுடைய கொழுப்பையும் தோலையும் தூக்கி மேல போடலையா? எங்கேயாவது கோவப்பட்டிருக்காரா? எங்கேயாவது எதிர்த்திருக்காரா? இல்லையாங்க. இப்படிப்பட்ட உன்னதமான மனிதரை நாம் விரும்பாமல், ஏற்றுக்கொள்ளாமல், செலவாத்து சொல்லி சந்தோஷப்படாமல், மாறாக வேற ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். வேற ரூட்ல தானே சார் போயிட்டு இருக்கோம். நல்லா சந்தோஷப்படுறேன். இல்லை, என் வாழ்க்கை சின்னாபின்னமாயிருக்கும். என் வாழ்க்கை, நான் இஸ்லாத்துக்கு வரலன்னா என்ன வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டதை சாப்பிடுறது, கண்டதை தூங்குறது, 5-6 பெண் கூட தவறான செக்ஸ் வச்சு குடிச்சு கெட்டு என்னை போட்டு புதைச்சிருப்பாங்க, எரிச்சிருப்பானோ இல்லையா? உண்மையா இல்லையா சார்? இந்த அற்புதமான வாழ்க்கை எங்க கிடைச்சது? யார் கொடுத்தா? அக்கார்டிங் டு குர்ஆன், அக்கார்டிங் டு ஹதீஸ். எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். நான் மனிதனை மிக மிக அழகாக படைத்திருக்கிறேன். குர்ஆன்ல இருக்கு. மனிதன் இதெல்லாம் சாப்பிடுங்க சார், இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இவங்கெல்லாம் திருமணம் செய்யுங்க, இவங்கெல்லாம் திருமணம் செய்யாதீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு தரலையா? நான் 20 வயசு ஆகுதுங்க இஸ்லாத்துக்கு வரும்பொழுது. அப்ப சாப்பிட்டேன், அப்ப தூங்குனேன், அப்ப எந்திரிச்சேன். ஆனா எனக்கு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. நான் பாட்டுக்கு தூங்குவேன், நான் பாட்டுக்கு எந்திரிப்பேன், நான் பாட்டுக்கு ஓடுவேன். எனக்கு இறைத்து ஒரு கத்துக் கொடுத்து, தம்பி இப்படி சாப்பிடு, சாப்பிட்டு கை சூப், சாப்பிடும்போது பேசாது, தண்ணியை கம்மியா குடி, இப்படி படு, இப்படி எந்திரி, இப்படி திருமணம் பண்ணு, இப்படி நடனு. என்னுடைய முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டி தந்த இறைத்தூதர் முகமது நபியை நான் நேசிக்காமல் வேற யாரும் நேசிக்க முடியும்? ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றாங்க, நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன், வழக்குமாறும் சொல்கிறார்கள். சல்லு ஆல நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம எங்க சொல்றோம்? நானும் சொல்கிறேன், என் வழக்குமாறும் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லணும் சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இறை தூதரை பின்பற்றுங்க, அந்த இறை தூதர் வாழ்க்கை பிறருக்கு சொல்லுங்க. முதல் வசனம் அட்டகாசமான வசனம். தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்கிறேன். கிதாபுன்னு சொல்றான். கிதாபுன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை வரும், ஹத்து. உருதுலையும் ஹிந்திலையும் ஹத்துனா கடிதம்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா 114 கடிதம் போட்டாச்சு. அல்லாஹ் தஆலா 114 கடிதம் போட்டாச்சு. நபிகள் நாயகத்துக்கும் இறை தூதர் என்னுடைய தலைவருக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. 14 கடிதம் போட்டாச்சு, மன்னர்கள் போட்டு. படிக்கவும் தெரியாத, எழுதவும் தெரியாத உம்மி நபி தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த 14 மன்னர்களுக்கும் 14 பேருக்கு லெட்டர் போட்டாச்சுங்க. இன்னைக்கு நம்மகிட்ட கையில செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இமெயில் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லி கூடுதல் ஆயிலாக இல்லா துப்பிக்கும் சொல்லி தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹத்துன்னு முடிக்கிறான். ஹத்துனா கடிதம். 114 கடிதம் போட்டாச்சு. நம்ம யாருக்காக ஒரு கடிதம் போட்டுருக்கோமா? அல்லாஹ் கடிதம் எழுதும் போது அல்லாஹ்வுடைய வர்ணனை இருக்கு பாருங்க, அழகா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே இங்க வாங்க. யா பனி இஸ்ராயீல, இஸ்ராயீல் சந்ததிகளே இங்க கவனிங்க. யா பனி இப்ராஹீம, இப்ராஹிம் சந்ததிகளே இங்க கவனிங்க. இப்படி ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கடிதம் போட்டாச்சா இல்லையா? தகவல் கொடுத்தாச்சா இல்லையா? கடைசியில சொல்றான், கடைசியில இவன் கேட்க மாட்டான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சொல்லி முடிச்சுட்டான். லக்கும் தீனுக்கும் வலியதீன் சொல்றான். கடைசியில சொல்றான் அந்த வசனம். நம்ம முதல்ல சொல்லிடுறோம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். நமக்கு இல்லை, நம்ம அப்படித்தானே எதுவும் டக்குனு முடிச்சு தானே போவோம், அப்படிதான் முடிக்கிறோம். அல்லாஹ் 114 கடிதங்கள்ல கூப்பிட்டு கூட சொல்றாங்க.
இப்ப நான் கூப்பிடுறேன் இல்லையா, ஜி எப்படிங்க, ஜி எப்படிங்க, நீங்க எப்படிங்க, ஜி நீங்க எப்படிங்க, இப்படி கூப்பிடுறேன் இல்லையா, அதை விட அழகா அழகா கூப்பிடுறான். யா யுகல்லதீன ஆமனு, யா பனி இஸ்ராயீல, யா பனி ஆதம. இப்படி சமூகத்தை கூட்டு கூட்டு 114 கடிதம் போட்டாச்சு. நம்ம கடிதத்தை படிக்கவே இல்லை. கேட்டா பிகாஸ் திஸ் இஸ் அரபு, இது அரபி மொழின்னு முடிச்சிடறோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஒரு ஃபேஸ்புக்ல போய் நீங்க டிரான்ஸ்லேட் போடுங்க, உருது டு டிரான்ஸ்லேட் அரபி போடுங்க, அரபி டு தமிழ் டிரான்ஸ்லேட் போடுங்க, டக்குன்னு வந்துடும். எவ்வளவு முயற்சி பண்ணக்கூடிய நாம் இன்னைக்கு அரபி மொழியில அற்புதமான பிழையில்லா புத்தகம் குர்ஆனை படிக்கிறதுக்கோ தொடர்றதுக்கோ யோசிக்கிறோமா இல்லையா? நல்லா பள்ளிவாசல் போனா குர்ஆனை பார்க்காம வரமாட்டேன். இன்னைக்கு அப்படி இப்ப கூட மகரிப் போனா பார்த்துட்டு தான். ஏன்? பிழையில்லா புத்தகம். என் மரணத்துக்கு பிறகு என் இறைவனிடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் இது. இவன் மனிதன் முஸ்தபா இங்க கோயம்புத்தூர்ல வந்தாரு, சாரி இங்க தமிழ்நாட்டுல இருந்தாரு, அவர் குர்ஆன் படிச்சாருன்னா அல்லாஹ்வுடைய சிபாரிசு ஒரு புத்தகம். நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்றான், யாசீன்ல சொல்றான், இவர்கள் இந்த குர்ஆனை உயிருள்ள மக்களுக்கு அறிவு பெறும் பொருட்டே நாம் இறக்கினோம்னு சொல்றான். நம்ம இன்னைக்கு குர்ஆன் எங்க ஓதுறோம்? இறக்கியுள்ளோம்னு சொல்றான். இன்னைக்கு யாசீனை எங்க ஓதிட்டு இருக்கோம்? யாருக்காக ஓதிட்டு இருக்கோம்? ஏன் தமிழ்ல படிக்கல? ஏன் இங்கிலீஷ்ல படிக்கல? ஏன் மலையாளத்துல படிக்கல? அப்போ நம்ம இறைத்தூதருடைய வாழ்க்கையை முழுமையா படிக்கணும். குர்ஆனை இப்ப பாருங்க, கடந்த 4 மாசம் ஒரு வேலை நான் 2 முறை குர்ஆனை தமிழ்ல படிச்சேன். இந்த 4 மாசம் கொரோனா வந்துச்சா இல்லையா? எல்லாம் வீட்டுல தானே இருந்தோம். 2 முறை தமிழ்ல படிச்சேன். அப்படியே ஆடி போயிட்டேன். படிக்கும் போதெல்லாம் ஒரு செய்தி வருது, படிக்கும் போதெல்லாம் ஒரு செய்தி வருது. 4 மாசங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம எங்க 4 மாசத்துக்கு எங்க படிச்சிருப்போம்? 4 மாசம் பள்ளிவாசல பூட்டி இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு மக்காவே பூட்டிடுச்சு. இப்ப ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இறைவனுக்கு தேவையில்லை. நீ தொழுதாலும் தொழுகாட்டி எனக்கு டோன்ட் வாண்ட் எனிதிங். அல்லாஹ் சமத், இறைவன் தேவையற்றவன். இறைவன் அதான உண்மை, அதானங்க உண்மை. இப்ப 4 மாசம் மக்கால இல்ல, மதீனால இல்ல, உலகத்துல கூட தொழுகை மிக குறைவாக வந்துச்சா இல்லையா? அப்ப இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லாம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இறைவன் தேவையற்றவன். அந்த தேவையற்ற இறைவனை வணங்குவதும் அதை பிறருக்கு சொல்றதை விட ஈஸியான செய்தி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறேன் சார். டைம் இருக்கா? ஓகே. இந்த தாவால ஒரு சின்ன பாயிண்ட். தாவானா பஸ் யாருக்குலாம் தெரியுமா? தாவா என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களை என்பால் அழைப்பிறார். ஃபஃபீரு இல்லல்லான்னு சொல்றான். ஃபஃபீரு இல்லல்லாங்க வார்த்தை தமிழ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஆடி போயிருங்க. அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். இங்கே வாருங்கள் போட்டுக்கிற மொழியாக்குற இன்னொரு மொழியாக சொல்றாங்க, விரைந்து ஓடுங்கள். இப்ப என்னுடைய மனைவி கூப்பிடுறாங்க, ஓடு போனா போக மாட்டேங்க. என்னுடைய ஓனர் கூப்பிடுறாரு, ஓடுவோம்னா ஓட போக மாட்டேங்க. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, நான் ஓடுவோம்னா ஓட மாட்டேங்க. ஓடுவோம்னா ஓட மாட்டேங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபஃபீரு இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள். நம்ம எங்க ஓடுறோம்? வாங்க சொல்லும் போது தூங்கி தானங்க இருக்கோம், வாங்க சொல்லும் போது டிவி பார்த்தாங்க இருக்கோம், வாங்க சொல்லும் போது ஏதோ அரட்டை அடிச்சு இருக்கோம். அப்ப ஃபஃபீரு இல்லல்லாஹ், நீங்க அல்லாஹ் பக்கம் விரைந்து வாருங்கள் வார்த்தை எந்த உயிரோட்டம் கிடைக்க போது? எப்படி கிடைக்கும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க குர்ஆனை அதிகபட்சம் படிச்சா அதோட நிறுத்திடுவோம். வை படித்த வரைக்கும் உள்ள அந்த அமல்களை செய்வோம், படித்த வரைக்கும் உள்ள செய்தியை உள்வாங்கிட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் அடுத்த சாப்டரே போறோம். இன்னைக்கு நம்ம நடைமுறைப்படுத்துறதும் சிரமப்படுத்துறதும் கஷ்டம் கிடையாது, எல்லாம் ஈஸி தான், எல்லாம் ஈஸி தான். பாருங்க செய்தி வந்துருச்சு. அப்போ அந்த இறைவனை பத்தி புரியுதும் அந்த இஸ்லாத்தை சொல்லுவோம். என்னை ஒருத்தர் கேட்டார், பேர் சொல்ல விரும்பல, பாய் என்ன பாய் நீங்க இந்த மாதிரி சொல்றாங்க. நான் உடனே சொன்னேன், சார் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார், மது அருந்த மாட்டார், வட்டி வாங்க மாட்டார், திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ஏமாத்த மாட்டார், இந்திய சட்டத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார். இப்படி ஒரு ஆளை மாத்துறது அல்லது இந்த பக்கம் சொல்றது சரியா தவறான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? பாய் பாய் நீ நம்மளையும் முஸ்லீம் ஆக்கிறப்ப எனக்கு கிளம்புறேன்னு போயிட்டேன். இதோட என்ன சார் வேணும் உங்களுக்கு? இப்ப நான் என்னோட பேரு தம்பி மணிமாறன். ஒரு காலத்துல ரஜினி ரசிகர், தீவிர ரசிகரா, ஒரு காலத்துல தீவிரமான ரஜினி ரசிகராங்க. அல்ல என்னை காப்பாத்தினான். அன்கத கம்பி நின்றார். நான் மை நேம் இஸ் முகமது முஸ்தபா. நான் 1000 தடவை சொல்லிட்டு இருக்கேன்,
ஏன் என் இறை தூதருடைய சிறப்பு பேரே என் பேர் தான். அதன் பேர்களுக்கு நல்லா நன்றி சொல்றேன். முகமது முஸ்தபா, முகமதுங்கிற அவர் பேர் தான், முஸ்தபாங்கிறது அவர் பேர் தான். யாராவது நம்ம பேருக்கு நம்ம தெளிவான ஒரு அர்த்தம் தெரிஞ்சு ரொம்ப குறைவு. அப்ப இந்த அழகான மார்க்கம், அற்புதமான இஸ்லாத்தை நம்ம பின்பற்றணும். அல்லது பின்பற்றிய பெரிய செய்தியை பிறருக்கு சொல்லணும். பிறருக்கு சொல்லலாமா இல்லையா? சொல்லுங்க, சொல்லலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நீ சொன்னீங்கன்னா முடிஞ்சது. ஒரு குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் படிக்கலையா? அவர் சொல்றாங்க, நாங்க தோட்டத்துக்கு போனோம், அந்த தோட்டம் பயங்கரமான தோட்டம், பயங்கரமான விளைச்சல். நாளைக்கு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு போனா தோட்டத்தை காணும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. படிச்சீங்களா? அது படிச்சு பாருங்க, ஆடி போயிருவீங்க. முதல் நாள் தோட்டத்துக்கு போறாங்க, பெரிய விளைச்சல் இருக்கு, பெரிய பேரு அங்க இருக்கிற விளைச்சல், பயங்கரமான விளைச்சல் இருக்கு. அவர் சொல்றாரு, சரி நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு போறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்னு சொல்லாம சொன்னதுனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் தோட்டத்துக்கு வருவது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை, தோட்டத்தையே முடிச்சிட்டோம், கசமுசம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு எம்பியை சந்திச்சோம், அவர் முஸ்லீம் தான். நான் அவர்கிட்ட ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி அவர் சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் ஃபோன் வருது, நான் நின்று இருக்கேன் பக்கத்துல. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அவர் என்ன செய்யறாருன்னா, கவனிங்க, ஃபோன் வந்துருச்சு, ரிங் அடிச்சு, ரிங் டாக்டர் இது பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சொல்லாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும், யாருங்க? நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். இல்லை இவ்வளவு ஃபோன் நம்ம யூஸ் பண்றோம், இத்தனை பேர் பயான் பண்றோம், நம்மளே பிஸ்மில்லா சொல்லலாம்னு சொல்லிட்டு மட்டை காஞ்சிருச்சு. அப்ப ஒவ்வொரு மனிதத்தையும் ஒரு குணம் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனிதத்தையும் பொதுவா முஸ்லீம் என்ன பழக்கம் இருக்கு? சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லணும், டீ குடுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லணும், இதான ஒரு பழக்கம். அவர் சொல்றாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க பாய், யாரு? இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிட்டே. நான் ஒரு முறை என்னோட கல்லூரியில் படிக்கும்போது லைன்ல உட்காந்துருக்கோம். என்னுடைய ஆசிரியர் வந்து அவர் முஸ்லீம் தான். இப்படி எச்சு துப்பும்போது மறைக்கிறார். இங்க நான் உட்காந்துருக்கேன், பக்கத்துல ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கேன். இப்போ கேட்குறேன், என்ன சார் இப்படி எச்சு துப்பீங்க, மறைக்கிறீங்க? அப்ப நான் இஸ்லாத்துக்கு வரல, இப்போ மறைக்கிறீங்கன்னு சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், நாங்களா உட்காந்துருக்கோம்னு சொல்லி இப்படி துப்புனீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க உட்காந்துருக்கீங்க, இதுக்கப்புறம் காபத்துல்லா இருக்கு, அதை நோக்கி துப்பக்கூடாது, மறைச்சு துப்புறாங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், என்னடா காபத்துல்லா துப்பக்கூடாது, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் காபத்துல்லா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, உலகத்துல முதல் பள்ளிவாசல், மையப்பகுதியில் உலகத்தில் மையப்பகுதியில் பள்ளிவாசல். இப்படி பல பேருக்கு நான் செய்தி சேகரிச்சுதான் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்துக்கு கொடுத்தேன். அல்லாஹ் எனக்கு ஒரு முறை எங்க அண்ணா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போறோம் ரம்ஜான் அன்னைக்கு. அவங்க எங்க அண்ணி சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அண்ணி ஃபர்தா, நாங்களும் ஃபர்தா. அவங்க சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் எங்க அண்ணி பசங்க உட்காந்துருக்காங்க. எங்க அண்ணன் வெளியே ஒருத்தர் கேட்கறான், சாப்பாடு பக்கீர் பாய் காணா காணா தேவும் கேட்கறான். இப்ப என்ன பண்ணாரு, அந்த புதுசாக வந்த பிரியாணி அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க கொடுத்துட்டு வர்றாரு. நான் கேட்கறேன், நான் அப்போ சின்ன பையன், ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கு. என்னங்க நமக்கு செஞ்ச பிரியாணி நீங்க ரம்ஜான் கொண்டாடுறீங்க, நான் வேற கெஸ்டா வந்துருங்க, நமக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுக்குறீங்க. அவர் சொன்னார் பாருங்க, அப்படியே ஆடி போட்டேன். உங்க வீட்டுக்கு யாராவது பிச்சைக்காரன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடு, அதுதான் இஸ்லாம். எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு, இல்ல இப்படி ஒரு இஸ்லாம் இருக்கா? அப்புறம் தான் நான் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சேன். படித்த பிறகு என் வாழ்க்கையை புரட்டி போட்டது குர்ஆன், என் வாழ்க்கையை புரட்டி போட்டது நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு, அல்லாஹ்வுடைய பெரிய செய்தி. இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வோட கிருபை, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா அஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் இது வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கணும் 2 லட்சம் பேர் சந்திச்சேன். I want me to 2 lakhs only for Islam. யாரும் எதுக்குமே சந்திக்கும், இஸ்லாத்துக்காக வேண்டியும் இஸ்லாத்தை சொல்றதுக்காக வேண்டியும் தான் சந்திச்சேன். எத்தனை பேர்? ஒன்லி my aim is 10 lakhs. யோசிக்க முடியுமா உங்களால? என்னுடைய குடும்பத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. எனது தம்பி யார் ஒரு பள்ளிவாசல் இமாமா இருக்கார். நான் நடைமுறை படித்து தான் சொல்றேன். இஸ்லாமிய சொல்றது இறைத்து சொல்றாரு, நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல்லாததை பிறருக்கு சொல்லாதீர்கள் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு என் தம்பி வசல், என் தம்பி என் ஊர்ல பள்ளிவாசல் இமாமா இருக்காரு. என்னுடைய சொந்த கந்தங்கள்லாம் ஒரு 30-20 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயம். இதுக்குதான் நோகாம நோம்பி கும்பிடுறது. இப்படிப்பட்ட அழகான அற்புதமான மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை
பிறருக்கு சொல்றதுல நம்ம கவனம் செலுத்தணும். அது கத்துக்கணும். அதுக்கான சில தகவலை உள்வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கலாமா? தகவல் படிக்கலாமா? அல்லாஹ்வோட கிருபையால நான் 2 நாள் இங்க இருப்பேன். டுடே ஆஃப்டர் டுடே யாராவது எங்கிட்ட பேசுங்க, பழகுங்க, தகவலை சேகரிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இதோட முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.